Hello friends, welcome to On Steel Cooking. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கருவாடு தொக்கு தாங்க பண்ண போறோம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்ல புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து சாதத்தோட அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு அப்படியே அட்டகாசமா இருக்குங்க. வாங்க எப்படி ஈஸியா டேஸ்டியா இந்த கருவாடு பயன்படுத்தி தொக்கு எப்படி செய்யலாங்கறத வீடியோல போய் பார்க்கலாம். இன்னைக்கு கருவாடு தொக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கடையில கிடைக்கிற கருவாடு வச்சுதான் இன்னைக்கு வந்து தொக்கு எப்படி பண்ணலாங்கறத பார்க்க போறோம். இதெல்லாம் பாக்கெட்ல தான் நமக்கு கிடைக்கும். இதோட தலையும் வாழை எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல வந்து ஹாட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து கருவாடை சேர்த்துக்கலாம். இதுல லைட்டா ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தொக்கு பண்றதுக்கு ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கருவாடு பீசஸை இந்த ஆயிலில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து நல்லா பொரிஞ்சு அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கியிருக்கு. இப்போ அந்த கருவாடை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகாவை 1 கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, பூண்டு வந்து நல்லா அந்த ஆயிலே நல்லா வதங்கணும். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கூட ஒரு நாள் கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம். அந்த வெங்காயத்தோட அந்த ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1½ டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1½ ஸ்பூன் போல் மல்லிப்பொடியை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வந்து இந்த ஆயிலில் வதக்கினாலே போதும். ரொம்ப நேரம் ஆயிலே விட்டோம்னா அந்த பொடி வந்து கருகிரும். நம்மளுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. கருவாடுங்கிறதுனால நான் வந்து உப்பு வந்து எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ லாஸ்ட்டு கருவாடெல்லாம் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கிறதுனால உப்பு வந்து தொக்கில் அதிகமாயிடும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டிங்க அப்படின்னா. இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அளவு ஆகுங்க. குறைஞ்சது ஒரு 3 மினிட்ஸாவது நல்லா மூடி போட்டு குக் பண்ணணும். அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற கன்சிஸ்டன்சிக்கு வதங்கிடுச்சு. நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளி தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த புளிப்பு, காரம், அந்த கருவாடோட வாசனை எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். பாருங்கள், இந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு சேர்க்க போகிறோம். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவாடில் உள்ள முள்ளெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இந்த முள் எதுவும் இல்லாத கருவாடு சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா இந்த தொக்கில் வந்து நல்லா குக் ஆகணும் அந்த மசாலாவோட. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். அப்போ தான் அந்த கருவாடில் உள்ள உப்புலாம் இறங்கி நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அதோட வாசனை, அந்த கருவாடோட ஃப்ளேவர், அது போக அந்த காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குது. இப்போ பேச்சுலர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி தொக்கு கூட நீங்கள் செஞ்சு கொண்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1 நிமிஷம் கொதித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி இப்போ தான் உப்பெல்லாம் போட்டிருக்கோம். அது நல்லா ஒரு நிமிஷம் வேகட்டும். நம்மளோட தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.